தூத்துக்குடி ரீமான்றவங்க யாருன்னா அவங்க வந்து பக்கா 420 இவங்க பெரிய இஷ்யூஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா கவர்மெண்ட்ல திருநங்கைகளுக்காக வீடு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த வீடுகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் இருக்க திருநங்கைகளாக ஒரு கடன் சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு 50,000 1,00,000ன்ற மாதிரி கடனை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த கடனை வந்து கட்ட முடியாத திருநங்கைகளுக்கு வட்டிக்கு மேலே வட்டி இந்த மாதிரிலாம் போட்டு இதை கடனை முழுசா நீ கொடுக்கல, உன் வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்துடு. ஒரு ட்ரெயின்ல 2 பேர்லாம் ஏற மாட்டாங்க இவங்க வசூலுக்கு. 15 பேர்கிட்ட போயிட்டு 4 டோர் இருக்கும் இல்லைங்களா, 4 டோரையும் சாத்திட்டு அங்க மேல வந்து லைட் இருக்கும், டியூப் லைட்டுக்கு அதுக்கு வந்து ஒரு கம்பி மாதிரி போட்டிருக்கும். அந்த கம்பியை பிடிச்சி தொங்குவாங்க. தொங்குன உடனே அந்த கம்பி வந்து கீழே விழுந்தோன்னா அந்த டியூப் லைட்டை கைத்திக்குவாங்க. அந்த சின்னோட டியூப் லைட்டு கைட்டி இதை உடச்சிட்டு புடவையை அவுத்து வச்சுட்டு சந்தியான்றவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு முறையா தேர்ச்சி இல்லாத சேச்சி அப்படின்னு சொல்ற ஒரு நர்ஸு, அந்த நர்ஸை தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வர சொல்லி அந்த வீட்லயே போட்டு சர்ஜரி பண்றது. திருநங்கைகளுக்கு வீட்லயே ஒரு ஆண்குறியை வந்து அறுத்தெடுக்கிற சர்ஜரியை பண்றது. கல்ல தூக்கி எடுத்து அந்த போலீஸ் அதிகாரி அடிச்சு அவர் ரத்தம் பொதன்னு ஊத்தி இது பெரிய பிரச்சனையாயி இதெல்லாம் ஒரு பொய், இதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதனாலதான் அப்படி பண்றேன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் துணியெல்லாம் தூக்க மாட்டாங்க அவங்கள சார்ந்தவங்களான்ட்டு. அதுக்கான ஒரு 2 வீடியோ உங்களுக்கு அனுப்பவும் செய்யறேன், காட்டவும் செய்யறேன், கொஞ்சம் பாருங்க. உறவுகளை நினைச்சு நாங்க தினம் அழுவோம். அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, அண்ணன் இல்லையே, தம்பி இல்லையே, அக்கா இல்லையேன்னு அழுவும் போது அந்த ஃபீலிங்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில ஒரு 10 ஆண்களை வந்து போட்டுக்கிட்டு நைட் டைம்ல சுத்துறாங்க, பகல் டைம்ல சுத்துறாங்க, ஆட்டோல போட்டு சுத்துறாங்க, ஆம்பளைங்களை வச்சுட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. நான் இப்ப சொன்னதெல்லாம் வந்து ஒரு 5% தமிழ்நாடே இல்ல இந்த வேர்ல்டு அதிர்ந்து போற மாதிரி விஷயம் எல்லாம் எங்க கையில இருக்குது. நான் அதை எல்லாத்தையும் நான் பேசுறேன். செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா திருநங்கை அமைப்பு செயலாளர் நம்ம சோனியாவை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். செந்தமிழ் குரல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த காணொலியை கண்டிப்பா நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா மேலும் இது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நான் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு நான் கொடுக்க போறேன். அதனால கண்டிப்பா இதை பின்தொடருங்க, சரிங்களா? தூத்துக்குடி ரீமா அவங்கள பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். தூத்துக்குடி ரீமான்றவங்க யாருன்னா அவங்க வந்து சமூக நல திருநங்கைகளுக்கான நல வாரியத்துல வந்து அலுவல் சாரா உறுப்பினரா வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இந்த மாதிரி பேரை வச்சுக்கிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா கவர்மெண்ட்ல திருநங்கைகளுக்காக வீடு கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த வீடுகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் இருக்க திருநங்கைகளாக ஒரு கடன் சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு 50,000 1,00,000ன்ற மாதிரி கடனை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த கடனை வந்து கட்ட முடியாத திருநங்கைகளுக்கு வட்டிக்கு மேலே வட்டி இந்த மாதிரிலாம் போட்டு இதை கடனை முழுசா நீ கொடுக்கல, உன் வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 20 வீடு கிட்ட வாங்கியிருக்காங்க. இதை எதிர்த்து யாருமே வந்து சொல்ல முடியல. ஏன்னா ரீமான்றவளை வந்து நம்ம பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நம்ம வாழ்ந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் வந்து திருநங்கைகள் வாழ்க்கையில முன்னேறதுக்கு நிறைய உதவிகள் வந்து செய்யுது. இந்த திமுக அரசு வந்து உதவி செய்யுது, 50,000 மானியம் கொடுக்குது. ஆனா நீங்களாம் நினைப்பீங்க கவர்மெண்ட் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது, ஆனா வந்து திருநங்கைகள் வாழ்க்கையில முன்னேறவே இல்லை, எதுவுமே செய்யலை அப்படின்னும் போது இந்த மாதிரி இவங்க மூலியமா கொடுக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட அக்கௌண்ட்லயே டைரக்டா வந்து 50,000 கொடுத்துட்றாங்க. யாரோட அக்கௌண்ட்ல யார் வந்து கேட்டு உதவி கேட்கறாங்களோ ஒவ்வொரு திருநங்கைகளா 50,000 கொடுத்துட்றாங்க. இந்த 50,000 கொடுக்கறதுக்கு நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணேன், ஏடிஎம்ல பணத்தை எடுத்துக்கோ, காசா தனியா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துடு அப்படின்னு வாங்குறது. அந்த 40,000 ரூபாய் வச்சு அது எந்த இட்லி கடை போட முடியும், எந்த பூ கடை போட முடியும்? ஒரு நாள் உப்பு விற்கிறவனு அழுகுறான், தேங்காய் விற்கிறவனு அழுகுறான் மழை பெஞ்சா. அப்ப இந்த மாதிரி திருநங்கைகள் என்ன பண்ணும் வாழ்க்கையில? அதனால திரும்பி கஷ்டத்துக்குள்ள ஆகுது. இந்த மாதிரிலாம் நிறைய முறைகேடுகள் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இந்த ரீமாவோட ஆரம்ப நிலை என்னன்னா இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஃப்ராடு, பக்கா 420 இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னா இங்கே சென்னையில் தான் வந்து இவங்க இருந்தாங்க. சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து கடை வசூலுக்கு போவாங்க. அந்த கடை வசூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த சாலு டப்பான்னு சொல்லுவாங்க, அன்ரிசர்வேஷன். அந்த ட்ரெயின்ல வந்து ஏறிடுறது. ஏறி கதவுலாம் சாத்திட்டு என்ன பண்றதுன்னா, அந்த 4 டோர் இருக்கும் இல்லைங்களா ட்ரெயின்ல, 4 டோரை சாத்திடுவாங்க. இவங்களா சரி, சந்தியாவோட குரூப்பா சரி, இவங்கெல்லாம் இதை சாத்திடுவாங்க. இவங்க ஒரு 15 பேர் போவாங்க. ஒரு ஒரு அன்ரிசர்வேஷன்ல ஒரு கடை வசூலுக்கு போறதுன்னா 15 பேர் போவாங்க. குறைஞ்சது ஒரு 10 பேர் தான் போவாங்க. ஒரு ட்ரெயின்ல 2 பேர்லாம் ஏற மாட்டாங்க இவங்க வசூலுக்கு. 15 பேர்கிட்ட போயிட்டு 4 டோர் இருக்கும் இல்லைங்களா, 4 டோரையும் சாத்திட்டு அங்க மேல வந்து லைட் இருக்கும், டியூப் லைட்டுக்கு. அதுக்கு வந்து ஒரு கம்பி மாதிரி போட்டிருக்கும். அந்த கம்பியை பிடிச்சி தொங்குவாங்க. தொங்குன உடனே அந்த கம்பி வந்து கீழே விழுந்தோடனே அந்த டியூப் லைட்டை கைட்டிக்குவாங்க. அந்த சின்னோட டியூப் லைட்டு கைட்டி இதை உடச்சிட்டு புடவையை அவுத்து வச்சுட்டு ஜாக்கெட் பாவாடையோட நின்றுக்குன்னு அந்த டியூப் லைட்டை வச்சு ஒவ்வொரு இந்திக்காரங்களையும் வடநாட்டை சார்ந்தவங்க கிட்டயும் அடிச்சு காசு கேட்கறது. பூரா பேரும் அந்த ட்ரெயின்ல இருக்கிறவங்க எல்லாருமே காசு கொடுத்த பிறகு புடவையை தூக்கி கட்டிக்கின்னு கதவை திறந்துட்டு நீலாம்பரி மாதிரி என்ட்ரி கொடுப்பாங்க வெளியில. இந்த மாதிரி பண்ணியே செஞ்சு நியாயமா கடை கேட்கறவங்க, ஒரு 10 ரூபாய் கிடைச்சா ட்ரெயின்ல போதும், ஒரு 50 ரூபாய் கிடைச்சா நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலான்றவங்களோட எல்லா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்கன்னா, இவங்க இதே மாதிரி பண்ண இவங்க யாரோட சப்போர்ட்ல இந்த மாதிரிலாம் பண்றாங்க கொள்றாங்கன்னு தெரியல. இவங்க இந்த மாதிரி பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி ஆறுமுகம் சொல்லிட்டு ஒரு வயசானவர், அவர் என்ன பண்ணாரு, இதை தட்டி கேட்டாரு. தட்டி கேட்கும் போது இந்த ரீமாவை சார்ந்த ஒரு திருநங்கை என்ன பண்ணாங்க, ஒரு கல்லை தூக்கி எடுத்து அந்த போலீஸ் அதிகாரி அடிச்சு அவர் ரத்தம் பொதன்னு ஊத்தி இது பெரிய பிரச்சனையாகி சென்ட்ரலுக்குள்ள எந்த திருநங்கையும் கால வைக்க கூடாது அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. இப்ப நீங்க ட்ரெயின் ஏற போனாலுமே திருநங்கை போச்சுன்னா கேட்பாங்க. ஒரு சில திருநங்கைகள்லாம் கூட கேட்டிருப்பாங்க ஒரு சில வீடியோங்கள்ல, நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலே திருநங்கைகள்னா ஒரு மாதிரி பாக்குறாங்க கொள்றாங்கன்னா அதுக்கான காரணம் இதுதான். ஒரு திருநங்கை போனா ரொம்ப அங்க இருக்கிற சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அதிகாரிகள் சோதிக்க வேண்டியது காரணம் இதுதான். இப்ப இந்த மாதிரி பண்ணதுனால யாரும் போக முடியாம போயிடுச்சுங்களா. இதுல இந்த மாதிரி விஷயங்கள் 2 வாட்டி பண்ணதுனால ரீமா 2 முறை கைது செஞ்சு சிறையில அடைக்கப்பட்டதுனால என்ன பண்றது, அடிக்கடி போய் நம்ம ஜெயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோமே, நம்ம வந்து வேற மாதிரி இதை எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா தூத்துக்குடிக்கு போனது. சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு போயிட்டாங்க. தூத்துக்குடிக்கு போயிட்டு இந்த மன்மத லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து எப்படி அந்த தைரியம் வருது இந்த ரயில்வே ஸ்டேஷன் போய் அதை உடைக்கிறது? ஏன்னா வந்து நார்மலா இருக்கிறவங்களுக்கு அந்த தைரியம் வராது, அவங்களுக்கு எப்படி அந்த தைரியம்? அந்த தைரியத்தை கொடுக்கறது திருச்சியை சேர்ந்த சந்தியா. அந்த தைரியங்களை கொடுக்கறவங்க இவங்க 2 பேர் தான். திருச்சியை சேர்ந்த சந்தியா இவங்க என்ன பண்றது, இப்ப பியூட்டின் அந்த தூத்துக்குடி ரீமா வந்து அந்த ஊருக்கு போயிட்டு என்ன செய்யறதுன்னா, தூத்துக்குடியில இருக்கிற திருநங்கைகள் எல்லாம் என்ன பண்றது, சந்தியா கிட்ட அனுப்பிச்சு வச்சிடுறது. நீங்க போங்க, ஆயா உங்களை பாத்துக்குவாங்க, கொண்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எங்க கிட்ட ஒரு திருநங்கை வந்ததுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா, நீ யாரு, உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன, எந்த ஊர்ல இருந்து நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களோட அப்பா அம்மாவுக்கு நாங்கள் தகவல் கொடுப்போம். உங்களை மாதிரி சார்ந்த திருநங்கை, உங்கள் வீட்டை சார்ந்த அவங்க திருநங்கைன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட ஒப்புதலோடு நாங்கள் இங்கே வச்சுக்குவோம் வீட்டுங்களில். அவங்களுக்கு நாங்கள் பார்ப்போம் இது உண்மையிலேயே திருநங்கையான்னு ஒரு வருஷம் 2 வருஷம் நாங்கள் பார்ப்போம். இதோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, இதோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் சர்ஜரி பண்ணுவோம். ஆனால் இந்த சந்தியான்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முறையாக தேர்ச்சி இல்லாத சேச்சி அப்படின்னு சொல்ற ஒரு நர்ஸு, அந்த நர்ஸை தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வர சொல்லி அந்த வீட்லயே போட்டு சர்ஜரி பண்றது திருநங்கைகளுக்கு. வீட்லயே ஒரு ஆண்குறியை வந்து அறுத்தெடுக்கிற சர்ஜரியை பண்றது. பொதுவா இங்க சர்ஜரி பண்றதுலாம் இங்க பாம்பே அந்த மாதிரி தான் இல்ல, இப்ப நிறைய இடத்துல பண்றாங்க. இப்ப கவர்மெண்ட்லயே வந்து பண்றாங்க, பிரைவேட்ல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பண்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா சந்தியா பண்றது நம்ம என்னன்னா, இப்போ வந்த உடனே ஒரு திருநங்கைன்னு சொல்லிட்டு வராங்க, நான் இது மாதிரிலாம் பண்ணேன்னா கொஞ்சம் நிறைய செலவாகும். ஒரு நர்ஸை கூப்பிட்டு போய் வீட்லயே வச்சு சர்ஜரி பண்ணா எவ்வளவு செலவாகும்? மிஞ்சி போனா ஒரு 20,000 25,000 ஆகும். போயிட்டு ஒரு டிராவல் செலவு கூட கிடையாது. அப்ப இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா அந்த திருநங்கைகளுக்கு என்ன ஆயிடும்னா, வேற வீட்டுங்களுக்கெல்லாம் போனான்னா ஆயா வந்து என்ன பண்ணுவாங்க, இருக்கவங்க எதனா சம்பாரிச்சு சர்ஜரிக்கு கொடுன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இவங்க எதுவுமே பண்ணலையே, வந்த உடனே நம்மளுக்கு பண்ணிட்டாங்கன்னா இன்னும் என்னன்னாலாம் நம்மளுக்கு பண்ணுவாங்க ஆயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ஜரி முடிச்ச உடனே ஆயா என்ன சொல்றாங்களோ செய்வாங்க இவங்க. இப்ப ஆயான்னு சொல்றீங்கல்ல, அவங்கள வந்து எப்படி நீங்க அவங்கதான் ஆயா அப்படின்ற பெரியவங்கன்றதெல்லாம் சொல்வீங்க? அதுதான் பெரியவங்கன்னு எப்படி சொல்றோம்னா, நாங்க வந்து ஒரு குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டவங்க.
திருநங்கைகள்லாம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஒரு சிலர் வந்து ஏத்துக்கிறாங்க குடும்பத்துல. அதுவும் நல்லா இருக்கிற திருநங்கைகள் தான் அதிகமா ஏத்துக்கிறாங்க. இன்னமும் கஷ்டப்படுற திருநங்கையெல்லாம் பெற்றவங்க சரியா ஏத்துக்கிறது இல்லை, அண்ணன் தம்பிங்க சரியா ஏத்துக்கிறது இல்லை, அக்கா தங்கச்சி சரியா ஏத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது உறவுகளை நினைச்சு நாங்கள் தினம் தினம் அழுவோம். அப்பா இல்லையே, அம்மா இல்லையே, அண்ணன் இல்லையே, தம்பி இல்லையே, அக்கா இல்லையேன்னு அழுவும் போது அந்த ஃபீலிங்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 திருநங்கை இருக்கிறாங்களா ஒரு வீட்டில், நான் உனக்கு அம்மா, இவ உனக்கு அக்கா, இவ உனக்கு தங்கச்சி, இவ உனக்கு மாமியார் அப்படின்னு ஒரு உறவை கிரியேட் பண்ணிப்போம் நாங்களே. அப்போ எதனா ஒன்றுனா இரு எங்கள் ஆயா கிட்ட போய் சொல்கிறேன், இரு எங்கள் மாமி கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறவங்க, அந்த ஆயான்றவங்க சரியான முறையில் வழி நடத்தணும் இல்லைங்களா? அந்த மாதிரி வழி நடத்துறது கிடையாது. இப்போ கூட என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த ட்ரெயின் கடையில் இந்த சந்தியா டீம் வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணுது அப்படின்றத நான் சொல்றேன்னா இது பொய்யா கூட இருக்கலாம். இது சந்தியா மேலே ஏதோ ஒன்று கட்ட விழுத்து விடணுன்றதுக்காக சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பொய், இதெல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதனால தான் அப்படி பண்றேன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் துணியெல்லாம் தூக்க மாட்டாங்க, அவங்கள சார்ந்தவங்களான்ட்டு. அதுக்கான ஒரு 2 வீடியோ உங்களுக்கு அனுப்பவும் செய்கிறேன், காட்டவும் செய்கிறேன், கொஞ்சம் பாருங்க. இந்த அளவுக்கு இவங்க புகழ் இன்ஸ்டாகிராம்ல பரவி இருக்குது. இதெல்லாம் வந்து பேச மாட்டாங்க இந்த குட்டிமா, இந்த ராதாமா, அவங்க வீட்டு நாயக்கங்கள்லாம். வட மாநிலத்துல திருநங்கைங்க கடவசூலுக்கு போற திருநங்கைங்க எப்படி கடவசூலுக்கு போறாங்க அதையும் காட்டுற பாருங்களேன். இவங்க திருநங்கையா இல்ல நீங்க திருநங்கையா? ஒரு மாதிரிலாம் யாரும் எந்த ஊர்ல வந்து ஒரு பொண்ணு துணியை தூக்கின்னு நின்னுக்குன்னு இந்த அளவுக்கு அமக்கலை பண்றா? இது என்னத்தை சொல்ல வரீங்க நீங்க? என்னத்தை காட்டுறீங்க? இதெல்லாம் ஆக்சுவலி இவங்களுக்குலாம் வந்து என்ன இன்கம்? இதெல்லாம் தான் இன்கம். இதெல்லாம் தான் இன்கம். இப்ப நான் சொன்ன பாருங்க, தூத்துக்குடி ரீமா கூட வந்து ஒரு 2 வாட்டி போயிட்டு வந்தான்னு சொன்னனே. சந்தியாலாம் அப்படி கிடையாது. தீபாவளி பொங்கல் ஆயா வீட்டுக்கு போற மாதிரி போயிட்டு வருவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு போறதா வரதா. ஏதோ இந்த மாதிரி பணம் வருதப்பா, என்ன பண்ண போற? யாரு கொடுக்க போற? போ அடி, ஆயா இருக்கிற ஜெயிலுன்னா பெயிலு. போ நீ பண்ணு, நான் எடுக்கிற வெளியில நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு. இதுவா ஒரு திருநங்கையை வழி நடத்துற முறை? ஒரு தலைவரோட பொண்ணு நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ வந்து என்ன சோனியா, என்ன பிரச்சனையாச்சு? என் பொண்ணு உன்னை என்ன பண்ணா அப்படின்றத நீ கேட்டிருக்கணும். ஆனா இது சம்பந்தமா இந்த மாதிரி எல்லாம் வந்து தூத்துக்குடி சேர்ந்த ரீமா பண்றான்றத நான் ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடியே நான் எச்சரிச்சேன் நான் சந்தியா கிட்ட. அதே மாதிரி திருப்பியும் ஒரு சில டைமும் வந்து நான் வந்து இப்ப இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிச்சேன். இவளோட பொண்ணுன்றவ அக்ஷயான்னு சொல்றாங்க பாருங்க, அவகிட்டையும் இதை பத்தி சொன்னேன். ஏன்னா அக்ஷயான்றவ என் பேர்ல பொண்ணு. ஒரு நேரத்துல கோரி என் பேர்ல அக்ஷயா வந்து என் பேர்ல இருக்கும்போது தான் சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு தூத்துக்குடியில வந்து நாங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் நாங்க, சரிங்களா? அவளுக்கிட்டே வந்து எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா ஒரு நேரத்துன்னு சொல்லிட்டு நாங்க அமுச்சு விடுவோம். இவ அவ பேர்ல சேலா பண்ணிக்கிட்டா. அவகிட்டயே சொன்ன, அக்ஷயா இந்த மாதிரிலாம் பண்றா, உங்க குருக்கிட்ட சொல்லி வை அப்படின்னதுக்கு நான் சொல்றேமான்னு சொன்ன பிறகு அக்ஷயாவும் வந்து முடிய பிடிச்சி அடிக்கிற என் வீட்டு திருநங்கைய. நீ சந்தியா நீ வந்து அடிக்கிற, கள்ளத்துக்கு உடைக்கிற, இதுல வேற நாயத்தை வேற கேட்கற. என் வீட்டு திருநங்கை ஒருத்தர் மகான்றவளை வெட்டிட்டாங்களே, அவளுக்கு என்ன நியாயம் சொல்லுவாங்கன்னா, நீ பண்ணது என்ன? மகாவுக்கு நடந்தது அநியாயம்னா நீ பண்ணதோட பேர் என்ன? இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? எந்த விதத்துல நியாயம்? நீ பண்ணது, நீ அடிச்சது உயிர் போல, வெட்டுக்காயம் வரல. வேற ஒரு திருநங்கை அடிச்சதுல வெட்டுக்காயம் வந்திருக்குது, சரியா? உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன், கேட்டுக்க சந்தியா. மொத உன் விஷயத்துல என் சமூகம் குரூப்ல உன் திருநங்கைக்கு எதிராக குரல் கொடுத்தது நானு. ஆனா இப்ப கூட ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இதே விஷயம் ஏன் மகாக்கு குரல் கொடுக்கலன்னு கேட்டேன். இந்த நாயக்கங்க யாருன்னா குரல் கொடுத்தாங்களா? இந்த கல்நாயக்கா இருந்தவங்க யாருன்னா குரல் கொடுத்தாங்களா? நான் கொடுத்தேன். நானே குரல் கொடுக்கறத நிறுத்திக்கிட்ட. நீ பண்ண வேலைக்கு செய்யலாமா? உனக்கு வந்து ஒரு செயின் வேணும், ரெட்டப்பட்ட செயின் வேணும், நீ ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா நீ இந்த வழியா பூந்து வருவ. ராதாமாவுக்கு தெரியாம தான் வரேன், 4 செயின் கொடு சோனியா, உன்னை மாட்டின்னு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு கொடுத்துட்டு போறேன்னு வர்றது வந்து தெரியாம கேட்டுட்டு போறதுக்கு தெரியுதே உனக்கு. நான் பழக்கத்துக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன விஷயம் நடந்த சோனியா நீ என்ன கேட்டிருக்கணும். எல்லாரும் கூட்டு வர, நீ கல் எடுத்து நீ தான் முத எடுத்து அடிக்கிற. இவ்வளோ வன்முறையில கட்ட வைக்கிறதுக்கு நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? உன் சோத்துல மண்ணியா நான் போட்டேன்? என்னோட கேள்வி அதுதான்.
இன்னமும் இவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் இப்படி கிடையாது, சோனியா அப்படி இப்படின்னு வாங்க. எப்படி வேணா நீங்க சொல்லிக்கோங்க, சோனியா எப்படின்னு சொல்லிக்கோங்க. நான் இப்ப சொன்னதெல்லாம் வந்து ஒரு 5% தமிழ்நாடே இல்ல இந்த வேர்ல்டே அதிர்ந்து போற மாதிரி விஷயம் எல்லாம் எங்க கையில இருக்குது. நான் அதை எல்லாத்தையும் நான் பேசுவேன். நீங்க பண்ண ஊழல்கள் என்ன, நீங்க யாரு என்னன்றத நான் கண்டிப்பா நான் பேசுவேன். நீங்க பேசுங்க, நான் அதுக்கப்புறம் நான் என்னென்ன பேசுறேன்னு பாருங்க. உங்க வாய் சொல்லுதான் உங்க தலைக்கு மேல. பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, ஸ்டார்டிங் வந்து திருநங்கைங்களாம் அவங்கக்குள்ள அடிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ள போனா அவங்கக்குள்ளேயே வந்து ஒன்னாயிடுவாங்க, நம்மளை துரத்திடுவாங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்க பிரச்சனைல ஏன் இந்த மாதிரி நடக்கல? சார், இப்ப நீங்க கேட்டிருக்க கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. என்னன்னா, எல்லா ஊர்லயும் திருநங்கைக்குள்ள சண்டை நடக்கும், எல்லா ஊர்லயும் அடிச்சுக்குவாங்க, வெட்டிக்குவாங்க, குத்திக்குவாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதுன்னு நான் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா கடைசியில அதுக்கு ஒரு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கும். உட்காந்து பெரியவங்க பேசுவாங்க, பேசி அந்த கதையை முடிச்சு இனி உங்களுக்குள்ள திருப்பி சண்டை நடக்காத மாதிரி அதை தடுத்து விட்டுடுவாங்க. அந்த வேலையை இந்த பெரியவங்க, சென்னையில இருக்கிற பெரியவங்க யாருமே செய்யல. குறிப்பா முன்னாமா ராகாமா 2 பேரும் செய்யல. இதை பத்தி பேசவே 1 வருஷமா நான் 5 வாட்டி போய் கூப்பிடுற இடத்துல எல்லாம் போய் நான் உட்கார்றேனே தவிர, இந்த டைம் நீ எதுவும் பேசாதன்னு சொல்லி என்னை தடுத்து அமுச்சு விடுறாங்களே தவிர, இனி இந்த பிரச்சனை வரவே கூடாது, என்னமா எனக்கு நடந்த பிரச்சனை வேற யாருக்கும் கூட வரக்கூடாதுன்றதுக்கான ஒரு முடிவு எடுக்கல. புரியுதுங்களா? இப்போ ஒரு பெண் பாதிக்கப்படுறா, அதுக்கு வழக்குல என்ன தீர்ப்பு கிடைக்குதோ அதை வச்சுதானே நம்ம இன்னொரு வழக்கு அந்த மாதிரி வந்தா அதை பேஸ் பண்ணி அதுக்கான தீர்ப்போ இல்ல அதுக்கான நியாயத்தையும் நம்ம சொல்ல முடியும். நீங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன்றதுனாலதான் இவங்க சந்தியா டீம் என்ன பண்றாங்க, போறாங்க ஒரு டீமை போய் அடிக்கிறாங்க, திருப்பி பெரியவங்க பேசுறாங்க, உடனே 1 லட்சம் கொடுத்து இவ்வளவு கொடுத்து அந்த கதையை முற்று விட்டுறாங்க. இப்ப இந்த பிரச்சனை நடந்த அப்புறமும் அவங்க எதுவும் பெருசா பேசலையா? பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக தான் நான் இப்ப இன்டர்வியூ கொடுக்குறேனே. அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, என் உயிருக்கு அச்சுறுத்தலா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, எந்த நேரமும் எனக்கு எது வேணா நடக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான். எனக்காக யார் பேச வருவா, என்னை சார்ந்த திருநங்கையில் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, அடிதடியை காட்டி, வன்முறையை காட்டி, பயத்தை காட்டி என்கிட்ட இருக்கிற திருநங்கைகள்லாம் வெளியூருங்களுக்கும் எங்கேயோ போய் பழைக்கிற மாதிரி ஓடி போயிடறாங்க. நீங்க சென்னையில பழைக்க கூடாது, எங்கன்னா போய் பழிச்சுக்கணும், சோனியாக்கு ஆதரவா நீங்க நிக்க கூடாது, மிரட்டுறாங்க. இல்லைன்னா எங்க வீட்டுல வந்து நீ போட்டுக்கோ, என் பேர்ல பொண்ணாயிக்கோ, என் பேர்ல பேத்தி ஆயிக்கோ, அப்பதான் உனக்கு அது பாதுகாப்பு, நீ சோனியா கூட இருந்தானா எந்த நேரம் வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற ஒரு பயத்தை காட்டிட்டாங்க. அதனால என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. இப்ப நாளைக்கு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா இப்பயே பயப்படுத்துறீங்க, எனக்காக யார் வந்து போராடுவாங்க? நான் பேசுற இந்த யூடியூப் வீடியோஸை வச்சுதான் கவர்மெண்ட் வந்து வழக்கு தொடர முடியும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகணும், தீர்வு ஆகணும் அப்படின்னு வந்து என்ன பண்ண ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? தீர்வு ஆகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, என்ன பண்ணணும்னா, யார் யாரெல்லாம் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க வந்து ஒரு பெரியவங்களை கூப்பிட்டு பேசி, இந்த எங்களுக்கும் சோனியாக்கும் பிரச்சனை வேண்டாம், இந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கணும். அந்த பெரியவங்க முன்னாடி வச்சு நாயை நடத்தி, இவங்க பண்ண தப்பு இது, பதிலுக்கு நான் பண்ண தப்பு இதுன்றத பேசி இதுக்கு என்ன சொல்யூஷனும், யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் கூட ஒரு வார்த்தை தவறுதலா விட்டுருக்கலாம், நான் கூட யார்கிட்ட தவறுதலா விட்டணும் அந்த வார்த்தையை நான் மன்னிப்பு கேட்பேன், அவங்க ஒரு மன்னிப்பு கேட்கணும். இந்த பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தோ அதுக்கான நியாயத்தை பேசி பிரச்சனை இல்லாம முடிச்சு விடுங்க. அதை ஏன் வேடிக்கை பார்த்துக்கிறீங்க? இப்ப பாதிக்கப்பட்ட நான் வந்து உங்களை வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுங்கன்னு நான் சொல்லணும், உங்க காலை வந்து நான் பிடிக்கணும். இல்ல அடி வாங்கின நீங்க போய் நான் இந்த பிரச்சனையை முடிச்சு அடிச்ச நீங்க போய் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு 4 பேரை கேட்கணுமா? இல்ல நான் வந்து கேட்கணுமா? நான் காவல்துறையை அணுகியிருக்கிறேன், நீங்க கேட்கலாம் கூட பரவாயில்ல, நான் காவல்துறை மூலியமா வச்சு சரி பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க இன்ன வரைக்கும் ஒரு பிரச்சனையை எந்த பெரியவங்களும் சரி பண்ணணும்னு பார்க்கவே இல்லை. இது இன்னும் பூகம்பரமா ஆகுமா? இது பெரிய பூகம்பத்தை கலைக்குமா? இது வேற மாதிரி ஆகுமான்னு தான் பாக்குறாங்களே தவிர இன்ன வரைக்கும் இந்த பிரச்சனையை முடிவு வர்றதுக்காக எந்த பெரியவங்களும் எதுவுமே யோசிக்கல. நானும் 1 வருஷம் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு நம்ம பண்ணக்கூடாது, நம்ம திருநங்கைகள் தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்ற மாதிரிக்காக 1 வருஷம் நான் பொறுத்து இருந்தேன். என்னால இதுக்கு மேலேயும் பொறுத்து இருக்க முடியாது. ஏன்னா என்னோட சார்ந்த திருநங்கைகள் வெளியில போறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க எப்பவுமே வந்து ஒரு வண்டியில ஒரு 10 ஆண்களை வந்து போட்டுக்கிட்டு நைட் டைம்ல சுத்துறாங்க, பகல் டைம்ல சுத்துறாங்க, ஆட்டோல போட்டு சுத்துறாங்க, ஆம்பளைங்களை வச்சுட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்படி நீங்க இந்த போட்டோஸ்ல காட்டுறவங்களாமா? இந்த காட்டுறவங்க அதுதான் இந்த ஜமாத்தையே எதிர்த்து தானே நான் வந்துட்டேன், இவங்க சம்மந்தம் இல்லைன்ட்டா. அதனால ஒரு சிலர் இதுல ரவுடிசம் பண்ற திருநங்கைகள் இருப்பாங்கல்ல, 5 விரல் தான் 5 விரல் ஒன்னா இருக்காதுல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிற இன்டர்வியூரா இருக்கிறீங்க, இன்னொரு ஆணை பார்த்தா ஒரு டாக்டரா இருப்பாரு, இன்னொருத்தர் பார்த்தா ஒரு வக்கீலா இருப்பாரு, ஒருத்தர் என்ன பண்ணுவாரு தூய்மை பணியாளரா இருப்பாரு,
புரியுதுங்களா? அந்த மாதிரி எங்க திருநங்கைகள்ல அராஜகம் பண்றோம்னு சொல்லிட்டு ரவுடிங்கன்னு இருப்பாங்கல்ல, திருநங்கை ரவுடிகள் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு ரவுடி தான் இந்த சந்தியா, திருச்சியை சேர்ந்த சந்தியா. இந்த ரவுடிக்கு ஆதரவா ஃப்ரெண்டா இருப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இப்ப நான் கூட வேற ஒரு திருநங்கை ரவுடியை தான் நான் எதிர்த்தேன். அதை எதிர்க்கும் போது அவங்களுக்கு வந்து பக்கபலமா இவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஆமா, இப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணாதான் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க வந்து இப்போ ஒன்னு ஸ்டெப் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு அகேன்ஸ்டா ஸ்டெப் எடுப்பாங்க. நீங்கவே சொல்லியிருந்தீங்க எங்க சார்ந்த திருநங்கைகள்லாம் வந்து வெளியே போகவே பயப்படுறாங்க அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு நம்ம அப்படியே வந்து இருக்குது. எதனா ஒரு ஸ்டெப் இந்த திருநங்கை பெரியவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் காவல்துறையை நாடி இருக்கிறேன். காவல்துறையாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா காவல்துறையிலேயே எனக்கு சரியான நியாயம் கிடைக்கல. இப்ப நான் யாரை அணுகிறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம நியாயமா போகணும், நம்ம நியாயமா ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இப்ப மீடியாவை நாடி இருக்கிறேன். ஆனா நீங்க காவல்துறை போனாலும் அவங்க உங்க அகைன்ஸ்டா தானே, உங்களுக்கு அகைன்ஸ்டா தானே வந்து எல்லாருமே எஃப்ஐஆர்ல இருந்து எல்லாமே பண்றாங்க. இருந்தாலும் அந்த காவல்துறைக்கு மேல் ஒரு அதிகாரி இருப்பாங்கல்ல, அவங்கள போய் சந்திக்கும் போது நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து தவறுன்னு நான் சொல்ல முடியாது. காவல்துறை அதிகாரிகள் வந்து எவ்வளோ விஷயத்த நல்லது செய்யறவங்க இருக்கிறாங்க. இன்னொன்னு குறிப்பா முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, திருநங்கைன்றது பேர் வச்சது உங்க அப்பா தான். இன்னைக்கு எங்களை வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு திருநங்கையா நான் அவங்கள கூப்பிடுற அப்பான்ட்டு. எங்களுக்கு வந்து உண்மையான அப்பா அம்மா கூட ஹெல்ப் பண்ணல. நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிற அப்பா. இந்த திருநங்கை சமுதாய வளர்ச்சிக்கு நீங்க எவ்வளவு உதவி பண்ணிருக்கிறீங்க, அதை சொல்ல வந்து வார்த்தைகள் இல்லை. இந்த திருநங்கையே உங்களோட ஆட்சிக்கு எதிராக வந்து நின்றுட போறாங்க. ஏன்னா இப்ப எலெக்ஷன் வருது, சரிங்களா? இவங்க பண்ற அட்டூழியத்தை நீங்க கேட்கலன்னா இது உங்களோட ஆட்சிக்கே வந்து இது ஒரு களங்கத்தை விளைவிச்சிடும் ஐயா. இது மேல ஒரு அப்பாவா ஒரு மகளா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கண்டிப்பா இது மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க உங்க கீழே இருக்கிற காவல்துறையை. ரொம்ப நன்றி மேம், உங்களோட டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணது. கண்டிப்பாக உங்கள் கோரிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் நிறைவேறிடும். அது எங்கள் டீம் சார்பாக வேண்டுகோள். நன்றி. நன்றி நன்றி சார்.